கர்த்தரை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார் என்று வாசிக்கலாம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். Psalms chapter 9 verses 10. மைக் கொடு ராஜா. இங்கிலீஷ்ல எடுத்தா இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, and those who know your name put their trust in you. யாருக்கெல்லாம் இயேசுன்ற பேர் உங்களுக்கு தெரியுதோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்களா? யாரை நம்புவார்களா? இயேசுவை நம்புவார்கள். பைபிள் சொல்லுது, யாருக்கெல்லாம் கடவுளை தெரியுமோ கடவுளை அவங்க என்ன பண்ணுவாங்களா? நேசிக்கல. ஃபர்ஸ்ட் நேசிப்பார்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார்கள்? நம்புவார்கள். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை எல்லாம் என்னென்ன நடக்கும்? இஃப் யூ டோன்ட் பிலீவ் சம்மன் என்ன ஆகும்? இப்போ உங்க பையனை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, என்ன நடக்கும்? உங்களுக்கு போராட்டம் நடக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நம்பிக்கையில் என்ன நடக்கும்? பிரிவினை வரும். கண்டிப்பா இல்லையா? என்னைக்குமே சொல்ற பாருங்களேன், முக்கியமானது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கற்றுக் கொடுக்குற ஒரே விஷயம் என்னன்னா, if you love God and if you know his name you will always trust him. நம்ம நம்பிக்கையை ஒரு நாளும் கர்த்தர் வீணாக்கவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு வீணாக்காம கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாரு, இன்னமும் செய்வார். இது ஜஸ்ட் சாம்பிள் தான். நீங்கெல்லாம் பார்த்துங்கிறது எல்லாமே சாம்பிள் தான். இன்னமும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். பைபிள் சொல்லுகிறது, அவரை நம்புறவர்கள் வெக்கம். ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, இவரை நீங்க நம்பணும். சில பேர் இவரை நம்ப அதை யாரை ரொம்ப நம்புறாங்கன்னு பார்க்கலாம். அது யாருக்குள்ள இல்லை, அது உங்களுக்குள்ளவே இருக்குது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுது, trust in the Lord with all your heart. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல், உங்க சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும், உங்களுடைய எவ்வளவு இருதயமா? ஃபுல்லா கம்ப்ளீட்டா கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன்னுடைய வழிகள் எல்லாம் யாரை நினைத்துக் கொள்ன்றாரு? கர்த்தரை. பைபிள் சொல்லுது, முதலாவது இது ஆப்போசிட் வே. ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வராத ஒரு மனுஷன் என்னன்னா, ரொம்ப சுயமா செய்வாங்க. அவங்களாம் சிம்பிள். அவங்களுக்கு என்னன்னா, அவங்க மைண்ட் பிரகாரமா ரொம்ப கரெக்ட். எவ்வளவு பேர் இந்த கரெக்டானதை நினைச்சு ஃபுல்லா மாறிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் வீடு வாங்கி இனி கடன்காரனாகிறாங்க. பிகாஸ் அவங்களுடைய சுயத்தில் அது என்னவா இருந்துச்சு? கரெக்டா தெரிஞ்சிச்சு. ஆனா கடவுள் மேல என்ன கேள்வி அவங்களுக்கு? The biggest enemy in your life is not Satan, it's you. நீங்க தான். நீ என்னைக்கெல்லாம் நீ ஆண்டவரை கேட்டு நீ செய்யாத இருக்கிறியோ அது உனக்கு சத்ருவா மாறும். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், மிருகம் கூட சாப்பாடுல கை வச்சுச்சுன்னா என்ன ஆகாது? கெட்டு போவாது. ஆனா நம்ம கை வச்சா என்ன ஆயிடுது? சாப்பாடுல கெட்டு போய். காரணம் என்னன்னா, நம்ம கையில அவ்வளவு பவர் இருக்குது. நல்ல பொருள் கூட என்ன ஆகிடும்? கெட்டு போவோம். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப நல்லா சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவாது. ஆனா கடவுள் மேல நம்பிக்கை விடாததுக்கு பிசாசு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் சுயம். சொல்லுங்க. சுயமா லோன் வாங்கினா என்ன ஆவீங்க? சுயமா நீங்க லோன் வாங்கினீங்கன்னா கடன்காரன் ஆயிடுவீங்க. சுயமா உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் சுயமா செய்வாங்க. ஏன்னா அவங்க மேல அவங்களுக்கு என்னது? ரொம்ப நம்பிக்கை. ஒவ்வொரு கான்ஃபிடென்ட் உங்க மேல உங்க லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணிடும். I will 100% tell you. உங்க கான்ஃபிடென்ட் என்னைக்குமே யார் மேல வைங்க? கடவுள் மேல வைங்க. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுகிறது, அவரை நம்பணுமா? அவரை நம்புறவங்க என்ன பண்ணுவாங்க? சுயமாய் சாய்ந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை இருக்குதுமா. ரொம்ப பிரச்சனை இருக்குது.
என் பிள்ளைய இப்படி நீங்கள் வளர்த்துட்டா நல்லா இருக்கும்ன்றீங்க, ஆனால் கொஞ்சம் விஷயத்தை நீங்கள் சுயமாக செய்து தட்டு எவ்வளோ அடிப்படுறீங்க. சுயமாக உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ செலக்ட் பண்ணுற. இந்த பையன் ரொம்ப நல்லா இருப்பான், என் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டு அவன் போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உன்னை மாட்டி விட்டுருவான். டு நாட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படின்னா உனக்குன்னு ஒரு அறிவு வரும், அந்த அறிவில் சாயாத, கர்த்தர் மேல் சாயி. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரின் மார்பிலை என்னைக்குமே சாய்ந்து சாய்ந்து கேளு, உன் வழிகள் எல்லாம் கர்த்தர் செவையாய் மாற்றுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து நடக்கிறவங்க எல்லாருமே கோணலா இருந்தா கூட எல்லாத்தையும் நேராய் கர்த்தர் கொண்டு போயிடுவார். இப்படி அப்படி இருந்தா கூட கரெக்டா நீ போக வேற இடத்தை கர்த்தரே கொண்டு போயிடுவார். நீ கீழே விழுவே, மறுபடியும் தடிக்கி விழுவே, மறுபடியும் தடிக்கி விழு, ஆனாலும் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? கொண்டு போவார். ஏன்னா நம்மளை அழைத்தது யாரா இருக்கிறார்? அவரா இருக்கிறார். யாருக்கெல்லாம் இயேசுன்ற பெயர் தெரியுதோ அவங்களாம் யாரா இருப்பாங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு என்ன தர தெரியுமா? இஃப் யூ ட்ரஸ்ட் காட், யூ நோ வாட் த ட்ரஸ்ட் வில் கிவ் யூ. யாராவது சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரமான ஸ்ட்ரென்த் தரோம், வெரி குட். கடவுளை நம்பினா உனக்கு என்ன கிடைக்குதுப்பா? யாராவது சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க ஃபிலிக்ஸ் பிரதர். தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, கடவுளை நம்பிக்கை வந்தா என்ன கிடைக்குது உங்களுக்கு? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்ட்ரென்த் தருது, வெரி குட். நான் லாஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டில் சொல்லிட்டேன். தேர்டில் இருந்த வேர்டு செகண்டில் சொல்லிட்டேன். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் திங் இஸ் when you trust God, ஆண்டவர்களை நெக்ஸ்ட் என்ன தரமா தரார்? உங்களுக்கு தைரியத்தை தரார். என்னத்தை தருகிறார்? என்னத்தை தருகிறார் கர்த்தர்? தைரியத்தை தரு. பைபிள் சொல்லுது, சங்கீதம் 112 சங்கீதம் 7வது வசனம் சொல்லுது, he is not afraid of any bad news, his heart is firm trusting in the Lord. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சத்தமா படிக்கலாமா? சங்கீதம் 112 சங்கீதம் 7வது வசனம். துர்ச்செய்தியை கேட்டு அவர்கள் செய்தியை கேட்டதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி, அவனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? கர்த்தரை நம்பி திடனா இருப்பார்கள். கர்த்தரை நம்புறவங்க எப்படி தரமா இருப்பாங்க? திடனா இருப்பாங்க, சவாலா பார்த்துக்குவாங்க. காக்ரோச்சை பார்த்தா யாருக்கு பயம்? காக்ரோச் எதை பார்த்தா பயப்படுது? கோழி, பல்லி. பல்லி ஜெனி காணுமா? பல்லியை பார்த்தா ஜெனிக்கு பயம், ஜெனியை பார்த்தா பல்லிக்கு பயம். கக்லாத்தியை பார்த்தா கோழிக்கு பயம், கோழிக்கு பூனையை பார்த்தா கோழிக்கு பயம், பூனைக்கு நாயை பார்த்தா நாயை பயம், மனுஷனுக்கு நாயை பார்த்தா நாய் மனுஷனை பார்த்தா. ஆக மொத்தத்தில் சுத்தினா ரவுண்டாக தான் வருது, கிளாக் மாதிரி. பயப்படுறவங்க என்னைக்குமே வாழ முடியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க தைரியமா இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. தைரியசாலிகள் எப்படி தெரியுங்களா? ஓப்பன் சேலஞ்ச் தருவாங்க, எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் சேர என் கடவுள் என்கிட்ட இருக்கிறார், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார். போன மாசம் எப்படி நடத்துவாரு நீங்க நினைச்சீங்க, இந்த நடத்தி இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறார்? 6வது மாசம் கர்த்தர் கொண்டு வந்துக்கிறார். அல்லேலூயா. போன வருஷம் உங்க பிள்ளைங்களெல்லாம் எப்படி படிச்சு நீ ஃபீஸ் கட்டுன்னு நினைச்சதோ அழகா நடத்தி இந்த வருஷத்தை கர்த்தர் நடத்த ஆசைப்படுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள், தைரியமா இருப்பார்கள். You just see the root. கர்த்தரை நேசிக்கிறவன் கர்த்தரை நம்புவான், கர்த்தரை நம்புறவன் கர்த்தர் மேல் தைரியமா இருப்பான். நம்பிக்கை இருக்கிறது முக்கியம் இல்லை, தைரியம் இருக்கணும். கோணங்களெல்லாம் கர்த்தர் ஊழியத்தை எடுத்து என்ன பண்ண மாட்டாரு? ஏன்னா முன்னாடி எல்லாம் உனக்கு சவால் மேல சவால் வந்துனே இருக்கும், போராட்டம் மேல போராட்டம் வந்துனே இருக்கும். அதுக்கெல்லாம் நீ பார்த்து பயந்துட்டீங்கன்னா நீ என்ன பண்ண முடியாது? ஊழியத்தை செய்ய முடியாது. என் வாழ்க்கையில திரும்பி நான் பார்த்தேன்னா இன்னி வரைக்கும் போராட்டம் கம்மியாவே ஆகல, இன்னி வரைக்கும் ஜாஸ்தி தான் இருக்குது. Till now I have lot of problems, அநேக பிரச்சனை. ஆனா எனக்கு அதை பத்தி என்ன இல்லை, கவலையில. காரணம் என்னன்னா அவருக்கு தெரியாம என் லைஃப்ல என்ன ஆகாது, ஒண்ணுமே நடக்காது. ரொம்ப அழகா நம்மளை நடத்தி காட்டுகிற ஒரு இயேசு உண்டு. உங்களை அழகா வளர்த்துருவாருமா, உன்னையும் வளர்த்து காட்டுவார், உன் புள்ளையும் வளர்த்து காட்டுவார், உன் பேர புள்ளையும் வளர்த்து காட்டுவார், அதோடைய புள்ளைய கூட வளர்த்து காட்டிடுவார். ஒன்னே ஒன்னே அவரை நம்புனா போதும். அவரை நம்புறவங்க எப்படி இருப்பாங்க? இதுதான் ரிசல்ட்டுங்க.
பைபிள் சொல்லுது, மரத்தை பார்த்து என்ன பண்ணாத, என்னாத, கனியை பாரு. இதெல்லாம் கனி. கர்த்தரை லவ் பண்றவங்க, கர்த்தரை நம்புறவங்களுக்கு என்ன இருக்கும்? கர்த்தர் தருகிறார், தைரியத்தை தருகிறார். சவாலா நிக்குவாங்க. போன சர்வீஸ் கூட சொன்னேன், அது என்ன கீழே விழுறது, என்ன அது பஞ்சி ஜம்பிங்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு கப்பல்ஸ் போறாங்க. அது என்ன பண்ணோம்னா, இப்படி கை இப்படி நீட்டிக்கணும், காலில் வந்து கயிறு கட்டிடுவாங்க. கட்டின பிறகு இப்படி கீழே எட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1000 அடி கீழே வந்து நீங்க இப்படி போகணும், இப்படி உழுவீங்க. கப்பல்ஸ் வராங்க, டிக்கெட் வாங்குறாரு, கப்பல்ஸ் டிக்கெட். அது பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு, இப்படி வராரு, என்னால் அவ்வளோ பயமாக நெஞ்சு ஒரு மாதிக்குது என்று என்ன பண்றாரு, பையன் போயிடுறான். பொண்ணு இல்லையா, அழகா இப்படி கையை நீட்டுச்சு, இப்படி பண்ணிச்சு. அப்படியே அது மூஞ்சில பயம்ன்றது இல்லவே இல்லை. பார்த்தாலே என்ன ஆயிடுது, கிளீனா. ஒரு குழந்தைங்களுக்கு கூட பாருங்களேன், பெரியவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ரைடிங்லாம் போக மாட்டாங்க, இந்த வண்டர்லாம் அதெல்லாம். என்ன குழந்தைங்க, நான் டாடி நான் அதில் போறேன். சின்ன வயசு தான், ஆனா அது என்ன மாதிரி தைரியம் இருக்குன்னா பெரியவங்கள்ட்டே இருக்காது. இந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி வேதனையா பார்த்துங்கிறான், வருமா வராதானே. இது அவ்வளோ அழகா போயிட்டு அவ்வளோ அழகா மேல வருது. பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லாதம்மா, பொண்ணு கூட தைரியசாலிங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க தெரியுமா. பொண்ணுன்னு சொல்லிட்டு மூளையில உட்காரத. உனக்கு ஆண்டவர் தொட்டது, உன் ஆண்டவர் நம்பிக்கை இருந்துச்சுன்னா எத்த பார்த்தாலும் நீ விட மாட்டேன். ஒன்னே இல்ல, அந்த சின்ன கயிறை நம்பி அது அவ்வளவு மேல அது குதிக்குது. ஏய், ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த ஆண்டவர்யா, அவர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் உன்னை நடத்த வர நம்பிக்கை இல்லையா? பிளைண்டா நம்பலாம் நீங்க இயேசுவை. நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, கண்ணை திறந்து கடவுளை நம்புறது தேவையில்லை. இயேசுவை நீ கண்ணை மூடினே நம்பலாம். எங்க வேணாலும் இயேசுவை கொண்டு போனா, எல்லா இடத்துலயும் இயேசுவை நல்லதுக்காகவே, என்னை உருவாக்கத்துக்காகவே, என் வாழ்க்கையில எதுவும் செய்கிறதுக்காகவே என்னை கர்த்தர் கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தைரியமா இருப்பார்கள். உங்களுக்கு தைரியம் இருக்குதா? இந்த மாசம் சேலரி போடல, உங்களுக்கு தைரியம் இருக்குதா? நம்புறீங்களா கர்த்தரை நடத்துவாருன்னு? நம்புறீங்களாமா? சொல்லுங்கம்மா. வெரி குட். சம்பளம் வரலனாலும் என்னை நடத்துறவர் ஒருத்தருக்கிறார். எங்க பாஸ் என்னை வேலையில விட்டு அனுப்பும் போது என்ன சொன்னார்னா, ஏய் ಸಾರಿ ಕಣೋ, ನಾನು ಎಷ್ಟೋ ಟ್ರೈ ಮಾಡಿದೆಲ್ಲ ನಿನಗೆ, ಬಟ್ HR ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. ಪರವಾಗಿಲ್ಲ ಸರ್, ಏನೂ ತೊಂದರೆ ಇಲ್ಲ அப்படின்னு. ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸರ್, ನಾಟ್ ಅ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಬಟ್ ನಿನಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಜಾಬ್ ಸಿಗುತ್ತೆ ಬಿಡೋ, ನಿನಗೆ ಯು ಹ್ಯಾವ್ ಅ ಗುಡ್ ಹಾರ್ಟ್ அப்படின்னு சொன்னேன். ஆனால் சாரை பார்த்து, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எனக்கு வேலை இல்லை கூட என் கடவுளை என்னை ரொம்ப நல்லா நடத்துவார் சார். அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு வேலையே இல்லாமல் இருக்கிறீங்க, ஆனால் நடத்தின்கிறாரா? கை தூக்க, பரவாயில்ல, வெக்கப்படாதுங்க. வெரி குட். ஆனால் நடத்துறாரா? என்ன கம்மியாயிருக்குதா ஜாஸ்தி ஆயிருக்குதா? வேலை நம்மளை நடத்துறதில்ல, வேலையில் வர சம்பளம் நம்மளை நடத்துறதில்ல. அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு பெலன் தர்றது யார் தெரியுமா? கர்த்தர். அவர் தான் நம்மளை நடத்துறார். ஆமென், அல்லேலூயா. உனக்கு வேலை வர டைம்ல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வேலையை தருவார். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுக்கு எப்படி இருப்பார்களா? ரொம்ப தைரியம், கொலை தைரியம் அவங்களுக்கெல்லாம். தைரியசாலிங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப கொலை பெருத்துன்னுவாங்க தமிழ்ல. கொலை ரொம்ப பெருசாகுது இதுக்கு. ஏன்னா அவங்க வந்து கோலமா இது பண்ண மாட்டாங்க. சில புள்ளைங்க கூட பாருங்க, 5 வாட்டி கீழே விழுந்தா கூட ஏஞ்சி ரெடி ஆகிட்டு திருப்பி ஓடும். ரத்தம் வந்தா கூட ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்க உடம்பே அந்த மாதிரி தான். உன்னுடைய இருதய கூட அப்படித்தான் மாறிடணும். எவ்வளவு தான் அடி விழுந்தாலும் அது ஒரு மாதிரி என்ன சொல்ல, பால்ல பவுன்ஸ் பண்ற மாதிரி ஆகணும். உனக்கு பிரச்சனை வந்து உன்னை டச் பண்ணுச்சுன்னா திரும்பி அந்த பிரச்சனை ரிவர்ஸ் தான் போன தவிர உனக்கிட்ட வரக்கூடாது. முழு இருதயத்தோட யாரை நம்பிக்கிறாரு? பைபிள் சொல்லுது, உன்னுடைய விசுவாசம் கடுகை போல இருக்க வேண்டும் என்கிறார். யாரை போல? கடுகு வந்து ஏன் இலுன்னு சொன்னாங்க தெரியுமா? கடுகுல வந்து சீடே இல்லை. யூ டோன்ட் ஹேவ் சீட் இன் மஸ்டர்ட் சீட். மாங்கால சீடு இருக்குது, பப்பாயில சீடு இருக்குது, பலாப்பழத்துல ஜாக் ஃப்ரூட்ல சீடு இருக்குது. நீங்க போய் உங்க வீட்டுல கிச்சன்ல போயிட்டு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு ஹோம்வொர்க் உங்களுக்கு. கடுகு என்ன பண்ணுங்க, சும்மா அடிச்சு ஒடிச்சு பாருங்க, அதுல ஏதாவது விதை இருக்குதான்னு பாருங்க. அதுல விதை இல்லை, சின்னது தான், ஆனா கம்ப்ளீட்டா இருக்கும். நீங்க கூட அவ்வளவுதான். பாதியெல்லாம் கர்த்தரை நம்ப கூடாது, ஃபுல்லா நம்பணும்.
தலையிலேருந்து கால் வரைக்கும் கம்ப்ளீட்டா கர்த்தரை நம்பணும். நேத்து நடத்தின ஆண்டவர் நாளைக்கே என்ன நடத்துவார். நாளைக்கு நடத்தின ஆண்டவர் என் வாழ்நாளெல்லாம் என்னை கர்த்தர் நடத்துவார். போன 5 மாசம் நடத்தின ஆண்டவர் இது 6வது மாசம் நடத்துவார். இன்னும் 60 வருஷமா என்னை இயேசு நடத்துவார். அவர்கள் தான் தைரியமாய் சொல்லுவார்கள். கடத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க, ஜனத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க, அவமானத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க, தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டாங்க, தனிமையை பார்த்து பயப்பட மாட்டாங்க, வியாதியை பார்த்து பயப்பட மாட்டாங்க, எதிர்காலத்தை பார்த்தும். ஒரு புக்கை படிச்சாலே எதிர்கால கதியா, வேதத்தை படிச்சா எதிர்காலம் இல்லையா? அழிஞ்சு போறவங்களுக்கு எல்லாம் எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பைபிள் அதை தான் சொல்லுவோம், மேலே எனக்கு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறேன். God has a plan for you. Not true? உன்னை அழிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் கொண்டு வரலப்பா. அது உன்னுடைய பயம் அப்படி பண்ணுது. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து பாரு, உன்னை அழிக்க மாட்டார். அதுலயே உன்னை உருவாக்குவா. அதுல உன்னை உருவாக்கி உன்னை அழகா எந்த இடத்துக்கு கொண்டு போனமா கர்த்தர் கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தைரியம் இருக்கும். யோசேப்புக்கு தைரியமா இருந்தான். his own family man, அவன் சொந்த குடும்பமே அவனை என்ன பண்ணிட்டாங்க, தள்ளாங்க. ஆனாலும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் குடும்பமே தள்ளலாம், அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ட் என்ன ஆயிடும், போயிடும். ஆனா யோசேப்புக்கு எப்படி இருந்துச்சு, என்ன பவர் இருந்துச்சு? அவன் போய் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கலாம், நான் அனாதை, என்னை வீட்டை துரத்திட்டாங்க, நான் நல்லவன் இல்லை, நான் கெட்டவன், எல்லா இடத்துலயும் போய் சொல்லிக்கலாம். ஆனா அவன் அதெல்லாம் சொல்லல. அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிட்டோம், என்னை கூப்பிட்டு ஒண்ணு பண்ணுவார் ஒரு நாள் நம்பிக்கையா இருந்தான். அல்லேலூயா. வெளியே தள்ளினாங்க, தைரியமா இருந்தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணா தெரியுமா, குழியில தள்ளினாங்களா. அதோட இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அவங்க அண்ணன் சொல்றான், இவனை குழியில பண்ணி நம்மளுக்கு எதுவுமே லாபம் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், இவனை என்ன பண்ணலாம், விட்டுடலான்னு நினைச்சான். அப்போதான் யோசேப்பு என்ன பண்ணாங்க, வித்துட்டாங்க. அங்க கூட அவன் பிரச்சனை ஸ்டாப் ஆகல பிரதர். குடும்பத்துல தான் பிரச்சனைன்னு வெளியே வந்தா, வெளியே கூட என்ன வந்துச்சு அவனுக்கு. உங்க லைஃப்ல நீங்க வந்து எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை சால்வ் ஆயிடும் நினைக்காத. எல்லா இடத்துல பிசாசு புதுசா வருவான். உன் லைஃப்ல டிஃபரெண்டா வருவான். இன்னைக்கு உன் வீட்டுல இருந்து வருவான், நாளைக்கு உன் வேலையில வருவான், நாளைக்கு ரோட்ல வருவான், நாளைக்கு வேற நீ எந்த இடத்துல வேலை செய்ய அங்க வருவான். எல்லா இடத்துல விதவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருவான். அதெல்லாம் நீ ஃபேஸ் பண்றதுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தா மாற்ற பத்தாது, கர்த்தர் மேல் தைரியமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. குழியில போடும் போது கூட என்ன கேட்டா, முதல் ஸ்டெப்பு இயேசுவை நம்முன்னு தொட்டு வெளியே தள்ளலாம் அவனை. அதுக்கு நெக்ஸ்ட் அவனை தள்ளும் போது அந்த குழியில அவனுக்கு என்ன கத்துக்கினானா, தைரியத்தை கத்துன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவனை விற்கப்பட்ட பிறகு அவனுக்கு இன்னொன்று கர்த்தர் கொடுத்தார். நான் ஃபர்ஸ்ட் இந்த தைரியத்தை பத்தி சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் தைரியமா இல்லைன்னா வாழ முடியாதுமா. நீங்க தைரியமா இல்லைன்னா உங்களால வாழ முடியாது பிரதர். தைரியமாயிரு, எழுதி தர. கர்த்தருக்கு தெரியாத உன் லைஃப்ல என்ன ஆகாது, ஒண்ணுமே நடக்காது. ஒரு வாட்டி நான் டாக்டருக்கு போயிருந்தேன், இசிஜி எடுத்தாங்க. நான் இசிஜியில் ஒரு 4 லைன் இப்படி வந்துச்சு, 3வது லைன் இப்படி வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா போயிடுச்சு. என்ன ஒரு மாதிரி இப்படி ஆகுதுன்னாரு. சரி இப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை கரெக்டாக இருக்குதுன்னாரு. இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ண, இப்போ நான் இப்படி ஆனால் எதோ பண்ண முடியாது. இப்போ அவனு நான் எதா இப்படி பண்ண முடியுமா? ஆனால் அவங்க அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உனக்கு சொல்லி உனக்கு என்ன வர வச்சிருவாங்க. ஒன்றும் இல்லை, தலை சுற்றி அப்பப்போ உழுற மாதிரி ஒரு 10 பேர் உங்களை கேட்டாலே போதும். நம்ம டல்லாகிற ஒரு 5 பேர் கேட்கட்டமே உங்களே, ஏன்ப்பா டல்லாகிறேன்னா பாதி உயிர் போயிட்டு வந்து. எனக்கு கூட இப்போ ரொம்ப கேட்கணும் பிரதர், என்ன நோவுக்குவா பைத்தக்காரன், இப்போ தடா நல்லாகிற, தோசை மாதிரி புளிச்சு போயிட்டு இருந்தேன், இப்போ தான் ஸ்டாண்டர்ட் ஆகிறேன், இப்போ தான் எனக்கே புத்தி வந்து ஃபிட்னஸில் நானே வந்திருக்கிறேன். நம்மளாம் நினச்சிக்கிறோம் சிஸ்டர், நம்ம நல்லா புளு இருந்தால் நல்லா இல்லை. தோசை மாவில் சோடா மாவு போட்டால் தான் என்ன ஆகுது, ஆகுது. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. சாப்பிடுங்க, நல்லா டைஜஸ்ட் பண்ணுங்க, நல்லா வாக் பண்ணுங்க, நல்லா ஃபிட்டாக இருங்க. ஓகே, அவுட் ஆஃப் பாக்ஸ் போகிறது தைரியமாக இருக்குங்க. என்றைக்குமே என்ன வர மாட்டேங்குதுமா. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி உங்கள் ஸ்கூலில் ஒரு ஏதாவது ஃபெயிலியர் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா என்ன வர, உங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. டாக்டர் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா உங்களுக்கு என்ன வந்துடுது, உங்களுக்கு ஒரு மெயில் வருது, இனிமேல் இந்த மெயிலில் இனிமேல் உங்களுக்கு வேலைக்குள்ள இடம் இல்லை, நீங்கள் வேலை சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு என்ன வந்துடுது, பயம் வருது. தைரியமாக்குறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா என்ன வராது தெரியுமா,
பயமே வராது. உனக்கு வார்னிங் கொடுக்குறேன்னு ஆபீஸ்ல வரும். சும்மா மேல பள்ளி போட்டா கூட உனக்கு என்ன வராது? பயம் வராது. பாத்துக்கலாம் விடுப்பா. ராஜா, ரோட்ல போற நாய்க்கு கர்த்தர் சோறு போடுறாருயா. காலையில ஏஞ்சி காக்காங்க பறக்குது பாரு, அதுக்கு கர்த்தர் சோற போட்டு வளர்க்கிறாரு. காட்டுல இருக்கிற மரத்துக்கு தண்ணியை குத்து கர்த்தர் வளர்க்கிறார். நீங்க வீட்டுல கார்டன் வச்சுக்கிறீங்க, அங்க யாருமே இல்ல, அவர் தான் கார்டனர். ஆமென், அல்லேலூயா. காட்டுக்கோழி, காட்டு எலி, காட்டு மரம், காட்டு யானைலாம் யார் வளர்க்கிறது? கர்த்தர் வளர்க்கிறார். அத வளர்க்கிறார்னா அவருடைய சாயல்ல படைத்த உன்னை கர்த்தர் வளர்க்க மாட்டாரா? உன்னை நடத்த மாட்டாரா? நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், ஏன் இந்த பயம் உனக்கு? ஏன் இந்த கவலை? கவலைப்படுறவங்க என்னைக்குமே கர்த்தரை நம்ப மாட்டாங்கயா. கவலைப்படுறவங்க என்னைக்குமே கர்த்தரை சந்தேகப்படுறாங்க தவிர நம்பிக்கையா இருக்காது. அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்றேன், பிரச்சனை வரும்போது கவலைப்படாத, ஒண்ணுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன். நீ சும்மா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, நீங்க கவலைப்படுங்க, என்ன ஆகுது பாருங்க. ஒண்ணுமே நடக்காதுமா, டல்லாகும், அவ்வளவுதான். மூஞ்சி ஒரு மாதிரி பக்கோடா மாதிரி ஆயிடும், ஒண்ணுமே சேஞ்ச் ஆகாது. அதே நீ கர்த்தர்கிட்ட போய் பேசிப்பாரு, உன் மூஞ்சி நல்லா வாங்கிட்டுக்குவாரு, பிரச்சனையும் கர்த்தர் தீர்த்துட்டுக்குவாரு. அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுது, யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறீங்களோ எல்லாரும் என்கிட்ட என்ன பண்ணுங்க, வாங்க. வருத்தமாக்குறீங்களா? பாரமாக்குறியா? எங்க வான்றாரு? நீ வருத்தமா பாரமா இருந்தா போக வேண்டிய இடம் எது தெரியுமா? கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. அங்க போய் பார், அங்க தான் உனக்கு தைரியத்தை கர்த்தர் தருவார். சவாலா எதிரிப்பாய், புலிய பார்த்து பயப்பட மாட்டாய், ஜலத்தை பார்த்து பயப்பட மாட்டாய். ஏன்? சிறை இருப்பை பார்த்தாலும் உனக்கு பயம் வராது. அல்லேலூயா. எழும்புவீங்களா? இந்த மாதிரி இருக்குவீங்களா கர்த்தருக்காக? அல்லேலூயா. அவரை மிஞ்சி நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்காதுமா. ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய வியாதி கூட வந்துக்கலாம், ஒரு பெரிய ஹெவி வியாதி, எதனா ஒன்று பெருசாகிட்டும். வந்துடுச்சோ வரலையோ, வராமல் இருக்கிறதோ நல்லது தான். எழுதி தர கேளுங்க. வந்தா கூட நீ உன்னை உயிரோட கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாரு? சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாத என்ன ஆயிட்டுக்கிறாங்க, போயிட்டுறாங்க. ஒரு டாக்டர் ஒரு ஆள் சொல்லியிருந்தாரு, கோவிட் வரும்போது எந்தெந்த இடத்துலலாம் வரக்கூடாதோ இருந்துச்சோ அந்தந்த இடத்துலலாம் வந்துடுச்சான். அப்போ ஜனங்க பார்த்து அவங்கள கேட்டாங்களா, இந்த கொரோனா எப்போ போவோம்? கொரோனா இனி போவாது, நீங்க இனி கொரோனாலே வாழ வேண்டும் அப்படின்னாங்களாம். கொரோனால எவ்வளோ பேர் சேர்த்துட்டாங்க இல்லையா? அப்போ அந்த டைம்ல நம்மளுக்கு எந்த ஆசையும் என்ன இல்லை, ஆசை இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்றேன், அப்போ பயம் இருந்துச்சு. ஏன் பயம் இருந்துச்சுன்னா நம்ம உயிர் மேல பயம் இருந்துச்சு. நான் சொல்லிட்டா, கர்த்தர் மேல தைரியமா இருக்கிறீங்க, இதெல்லாம் குறித்து நீ என்ன பண்ண மாட்டேன் பிரதர். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு வாட்டி உயிர் பிறந்தா ஒரு நாள் சாவத்தான் போறோம். நம்ம என்ன சொல்ற, நம்ம பிறந்ததே சாவறதுக்காகத்தான். ஒரு நாள் பிறந்தோம், ஒரு நாள் என்ன ஆக போறோம், சாவ போறோம். பைபிள் சொல்லி நீ செத்துட்டா கூட கவலைப்படாத, கர்த்தர் மேல் நம்பிக்கை அடைகிறவன் மரித்தாலும் சதா காலம் ஏன் கூட அங்க உயிரோடு. அப்போ நம்மளுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் இருக்கிறோம் பிரதர், ரொம்ப தைரியமா இருக்கணும். நீ சும்மா விட்டு போற காரியத்துக்கெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நேற்று ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் கூப்பிட்டு இருந்தாங்க என்ன, 1 year of death anniversary. சாரி, பிலிப்பியர்ல சொல்றாரு, we are the citizenship of, நம்ம சிட்டிசன்ஷிப் எங்க? பரலோகம். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், 10th standard சர்டிபிகேட், பிகாம் சர்டிபிகேட், அப்புறமா +2 மாஸ்டர்ஸ், எல்லாமே ஒரு ஃபைல்ல இங்கே வச்சுட்டு உங்க பீரோல விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், போக போறோம். So we don't need anything there, man. We just need the word of God. Amen. Hallelujah. என் நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள் என்னை நம்புவார்கள், என்னை நம்புறவர்கள் தைரியமா இருப்பார்கள். தைரியமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? சொல்லிட்டா, தைரியமா இருக்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஃப்ரீயாக சொல்லுங்க, ஃப்ரீடமா வாழ்வாங்க. எல்லாம் வந்துனுக்கோ, இவங்க மாற்றம் நல்லா கலக்கா சாப்பிட்டுன்னு, டீ குடிச்சுக்கின்னு, சாப்பாடு சாப்பிட்டுக்கின்னு, நல்லா வாக்கிங் போயின்னு, நல்லா ஜாகிங் போயின்னு, பிரச்சனை வந்து, ஆமா பிரச்சனை, ஐயோ ஃபெயிலியர், ஆமாப்பா ஃபெயிலியர். அது என்னை எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆல்ரெடி பைபிள் சொல்லுது, நீ என்ன நேசினா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உன்னை கை காலி தான் விடுவாங்க. அது ஆல்ரெடி எனக்கு தெரியுமே, நான் ஏன் ஃபீல் பண்ணோம்? அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள்,
இங்கிலீஷ்ல சொல்லுங்க அத. Know the truth. If you know the truth, you will always be free. ஃப்ரீடம்னா என்ன? யாராவது சொல்லுங்க. ஃப்ரீடம்னா என்ன? ஃப்ரீடம்னா என்ன பிரதர்? ஜாலியா எங்கனா போலாம். வெரி குட். நெக்ஸ்ட் சுதந்திரம். வெரி குட், வெரி குட் பிரதர். சார்லி பிரதர் நல்லா கை தட்டல. என்ன ஒரு ஆன்சர்? சுதந்திரம். We welcome you சுதந்திரம் பிரதர். ஜெயில என்னத்துக்கு? ஜெயில எல்லாரும் உள்ளே போடுறாங்க சொல்லுங்க. அங்க என்ன கட் ஆகுது? சுதந்திர கட் ஆகுது. சுதந்திர கட் ஆகுதுல அங்க என்னென்ன கட் ஆகுது சொல்லுங்க யாராவது? சாப்பாடு, குடும்பம், தண்ணி. ஒரு பையன் சொன்னான், இவ்வளோண்டு கிளாஸா மக்கா, दिस ये पानी में वॉशिंग, ये भी वॉशिंगा. அங்க சண்டை போட்டா பாத்ரூம் தராங்களா? எவ்வளவு பெரிய பாத்ரூம் தெரியுமா? கல்லு இப்படி. எல்லாரும் முன்னாடி நீ என்ன பண்ண? அவ்வளோ கொடுமை கொடுக்குறாங்களா ஜெயில? ஏன் இதை பண்றாங்க சொல்லுங்க? அவங்க தெரிஞ்சதுக்காகல, அவனுக்கு இந்த ஃப்ரீடம் என்னன்னு என்ன பண்றாங்க? கத்து கொடுக்குறாங்க. இவன் நல்லா சாப்பாடு போட்டு தான் கத்தியில குத்துனா. இப்போ இவனுக்கு சாப்பாடு என்ன பண்ணலாம்? இவங்க நேரத்துக்கு பீடி, சிகரெட்டு, தண்ணின்னு இவன் கொடுத்து இவனுக்கு என்ன பண்ணிட்டான்? அவன் கெட்டு போயிட்டான். இப்போ இதெல்லாம் என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரே கம்பளி, ஒரே பிளாங்கெட் உள்ள வச்சு அவங்களுக்கு என்ன பண்றாங்க? அந்த சுதந்திரத்தை. இன்னைக்கு அநேக பேர் ஜெயில தான் சுதந்திரத்தை இழந்தாங்க நினைக்காத. இன்னைக்கு அநேக பேர் உன் வீட்டிலேயே சுதந்திரத்தை நீ இழந்திருக்கிறாய். காரணம் என்னன்னா, உனக்கு இன்னும் என்ன தெரியவில்லை. வெரி குட் சத்யா பிரதர், நல்லா கை தட்டலாமா? இன்னும் உனக்கு சத்தியம் புரியல. உனக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி நீ ஃப்ரீடமா மாறிடுவே நீ. ஆமென், அல்லேலூயா. Because Bible clearly says when you know the truth will, if you don't know the truth, you're already in the prison. சத்தியம் தெரியல உனக்கு ஜெயில் வாழ்க்கை தான். ஜெயில என்ன தெரியுங்களா? அங்கெல்லாம் கைதிங்களெல்லாம் கம்பியில கட்டி போட்டுக்கா. உங்களெல்லாம் பிசாசு அங்க கட்டி போடல. எங்க கட்டி போட்டா? மொபைல்ல, அதோட ரொம்ப பெரிய விஷயத்துல கட்டி போட்டு வச்சுக்குவான். உங்க மைண்ட்ல தான். உங்க மைண்ட் தான் ஒரு ஜெயில் வேலைக்கு லைஃப். அப்படியே ஒன்று கட்டி போட்டு வச்சுக்குவான். என்னான்ட்டு, எனக்கு குழந்தைய பிறக்கல, எனக்கு வீடே கட்டல, எனக்கு சேலரியே வரல. அப்படியே நென்ச்சு என்ன ஆயிடுவாங்க? அப்படியே மௌனமாயிருப்பாயோ. இவங்க ஜெயில இல்ல, இவங்களை கைதிங்க கொண்டு போல. இவங்களை என்ன பண்ணிட்டான் பிசாசு? எங்க கட்டி போட்டான் பாத்தியா? எங்க பட்டி போட்டான்? Many people think that you are not in prison, but if you don't have the word of God, you are in the prison. பைபிள் சொல்லுது, அவர் ஆல்ரெடி உனக்கு என்ன கொடுத்துக்கிறாரா? உனக்கு சுதந்திரத்தை கொடுத்தா. இன்னைக்கு என்னத்துக்காக வந்து ஜெபம் பண்றாங்க? என்னை விடுதலையாக்கு பாஞ்சோம்மா. ஆல்ரெடி உனக்கு கர்த்தர் ரத்தத்தை கொடுத்தவன் என்ன பண்ணிட்டாரு? Then why you want to ask freedom for God? He has already been given to you. உனக்கு ஆல்ரெடி கடவுள் அதை கொடுத்தபடியா ஏன் திரும்பி கேட்கிற? உன் சிந்தனை இன்னும் மாறல. என்னை சிலுவையிலே கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். ஆமென், அல்லேலூயா. என்ன பைபிள் சொல்லுது, உன் சுதந்திரத்தை நீ எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்று வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3:5 நினைக்கிறேமா? ஒரு நிமிஷம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஃப்ரீடம் இல்லைன்னா அவன் லைஃப்ல எதுவுமே முன்னேற என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஏன் ஒரு மனுஷனுக்கு ஃப்ரீடம் தேவை தெரியுங்களா? ஏன் ஒரு மனுஷனுக்கு ஃப்ரீடம் தேவை தெரியுமா? 5:1 சாரி 5:1. என்னது நம்மள என்னத்தை விட தமிழ்ல வாசிங்கம்மா.
ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திலிருந்து துக்கத்துக்கு படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயநீதியை நிலைமையிலே நிலைத்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். இங்கிலீஷ்ல வாசிப்பா மறுபடியுமா? For freedom Christ has. அல்லேலூயா. உங்களை ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார் இயேசு? உன்னை ஃப்ரீடம் பண்ணிட்டாரு. ஆனாலும் உங்க மைண்ட் என்ன ஆகல? சேஞ்ச் ஆகல. காரணம் என்னன்னா, உங்களுக்கு கடவுள் மேல என்ன இல்லை? நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பயம் இருக்கும். பயம் இல்லாதவங்களுக்கு சுதந்திரமே இல்லாத இருக்கும். நீங்க குட்டி யானையை பார்த்துக்கிறீங்களா? நீங்க ஏதாவது நீங்க ஒரு ஜூக்கு ஏதாவது நீங்க போனீங்கன்னா, ஃபாரஸ்ட்டுக்கு நீங்க போய் பாருங்களேன். அந்த சின்ன யானை காலில் என்ன பண்ணிக்குவாங்க? ஒரு செயினை கட்டியிருப்பாங்க. என்ன கட்டியிருப்பாங்க? செயின் கட்டியிருப்பாங்க. பெரிய யானை கூட போய் பாருங்களேன், அது காலில் கூட என்ன கட்டியிருப்பாங்க? சின்ன யானை இப்படி பண்ணும் போது அது வர ஆகாது. ஏன்னா அதுக்குரிய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் தான். ஆனால் பெரிய யானை என்ன பண்ணலாம்? இந்த ஃபேன் கொஞ்சம் இப்படி திருப்பப்பா, ஃபர்ஸ்ட் பட்டன். செயினை கூட கட் பண்ணலாம். ஏன் கட் பண்ண முடிய மாட்டேங்குது? யாராச்சும் சொல்லுங்க. அதை எப்போ கட்டி போட்டாங்க தெரியுமா? பெருசா இருக்கும்போது கட்டி போடல, சின்னதுல இருந்து கட்டி போட்டு வச்சாங்க. அதுக்கே தெரியல அதோடைய பவர் என்னன்னு தெரியாம தான் என்ன பண்ண அந்த செயினை எப்பெல்லாம் போதும் அப்பெல்லாம் என்ன ஆகுது? சின்னதுல இருந்த மைண்ட் செட்டு தான். இன்னைக்கு அநேக கிறிஸ்டியன் கூட they are still so young, they are so child in God. இன்ன வரைக்கும் குழந்தைய போலவே தாவி 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 ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே. பவுல் சொல்லுகிறார், இந்த நேரத்துக்கு நீ ஒரு ஊழியக்காரச்சியா, இந்த நேரத்துக்கு நீ ஒரு ஊழியக்காரனாய் மாறி இருக்க வேண்டும். ஆனா உன் சிந்தனையில பிசாசு கட்டபடியால் உன்னால ஒரு இடம் கூட போக விடாதபடி உன்னை கட்டி வைத்திருக்கிறார். ஒன்னும் இல்ல சிஸ்டர், நான் கேட்கிறேன் பிரதர்ஸ், நாளைக்கு நீ சாவ போறேன்னு சொல்லிட்டான் டாக்டரோ யாரோ ஒருத்தர். என்ன ஆசை வர உங்களுக்கு சொல்லுங்க? என்ன ஆசை வர உங்களுக்கு சொல்லுங்க? இப்ப இருக்கிற கவலை வருமா? இன்னைக்கு இப்ப சர்ச்சில் வந்தா உட்காந்து யோசிச்சுக்கிறீங்க பாருங்க. இப்போ உன் மைண்ட் யோசிச்சுங்க பாரு, இந்த கவலை வருமா? இன்னைக்கு வராது. ஒன்னே ஒன்று தான் வரும், என்னை யாராவது காப்பாற்றுவாங்களா? ஆண்டவர் பிள்ளை எப்பவுமே அவ்வளவுதான். ஒரு நாள் கெச்சிச்சுன்னா யூஸ் பண்ணுவான். யாருக்காக? கர்த்தருக்காக. டுமாரோ இஸ் நாட் அ கேரண்டி டே. நாளைக்கு பெர்மனன்டான நாளா எனக்கு தெரியல, ஆனா இன்றைக்கு கர்த்தர் கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை துதிப்பேன். அதுக்கு கர்த்தருக்காக நான் வாழ ஆசைப்படுவேன். அல்லேலூயா. நாளைக்கு ரொம்ப யோசிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பயம் ஜாஸ்தி வரும். உங்க ஃபியூச்சரை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க, அப்பதான் பயம் வரும். அப்பதான் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். சில லேடிஸ்ங்கெல்லாம் சொல்லுவாங்க, 20 இயர்ஸ்க்கு நான் என்ன ஆயிடணும், அப்படி செட்டில் ஆயிடணும். 20 மினிட்ஸ் மோட்டர் ஓடுதான் டவுட் தான். 20 இயர்ஸ்க்கு போகாதுங்க. ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைகிறான். அந்த ஆம்பளை பிள்ளை எப்படியாவது என்ன பண்ணும், அவனை டாக்டரா சயின்டிஸ்டா, ரொம்ப பேர் இன்னும் வேலையா இல்லாம டாக்டருக்கு அப்ளை பண்ணிட்டு நினைக்கிறாங்க. வேலையில் எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா பேஷண்ட் இல்லைனா கஷ்டம் சிஸ்டர். எனக்கு ஒரே ஒரு பொண்ணுக்குது. அந்த பொண்ணுக்கு இப்பவே என்ன பண்ணலான்னு நானு. எப்போ அது அப்போதான் பெங்களூருக்கு வெளியே வந்துக்கும் வயிற்றுல இருந்து. அப்பவே அம்மா அப்பாங்களுக்கு எல்லாம் என்ன பேச்சு, ஸ்டார்ட் பண்ணு. அவர் பாவம் ஆல்ரெடி வேலையில் ஒரு டென்ஷனில் ஓடிங்குவார். இப்போ இன்னொரு சுவிட்ச் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணு. இந்த ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிறாங்க பாருங்களேன். இவங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை சிஸ்டர். பேக் எடுத்தா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கூட யாருக்கு இல்லை? சர்ச்சுக்கு வர ஜனங்களுக்கு இல்லை. ஒரு ட்ரெயின் போடி ஒரு தாலி கட்டு சாப்டர் முடி. வீடு கட்டணும் எப்படியாவது. பெங்களூர்ல ஒரே ஒரு வீடுப்பா, ஒரே ஒரு வீடு. அந்த வீடு கட்டுறதுக்கு பெலன் வரதுலையே யோசிச்சு பாதி செத்து போயிடுவோம். வீடு சொந்த வீடோ, வாடகை வீடோ, லீஸ் வீடோ, குட்டி வீடோ, கொஞ்சம் மீடியம் வீடோ, ஏதோ ஒண்ணு மான மரியாதை கவர் பண்றதுக்கு ஒரு 4 சவர கர்த்தர் கொடுத்துக்கிறாரா? நன்றி சொல்லு, தைரியமா போய் நேரு. இது வரைக்கும் என்ன நடத்தினாரா, இனிமேலே ஆண்டவர் நடத்துவா. அல்டிமேட்டா எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் இவ்வளவு தான் வயிற்றுல இறங்கும். 10 ரூம் இருந்தாலும் ஒரே பெட்ல தான் தூக்கம் வரும். வருது இல்லைங்களா? 4 பாத்ரூம் இருந்தாலும் ஒரே பாத்ரூம் தான் என்ன பண்ணணும் நீங்களா? ஷோ போகணும். 4 பாத்ரூமே கொஞ்சம் போக முடியாது. ஒரு பாத்ரூம் குத்தாரா, அது வரைக்கும் என்ன பண்ண
சந்தோஷப்படு. ஒரு ரூம் குத்தாரா, அது வரைக்கும் என்ன பண்ணு, சந்தோஷம். அதோட பெருசு என்ன தெரியுமா, இன்னைக்கு இந்த உயிரோட இந்த பாடியை வச்சிருக்க, அது வரைக்கும் சந்தோஷப்படு. அவ்வளவுதான் கர்த்தருடைய பிள்ளை. இப்படித்தான் அவனை தேற்றி 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 ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சுனே இருப்பான். ஆமென், அல்லேலூயா. இது எங்க ஆரம்பிச்சிச்சு? கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தரை நம்புறவர்களுக்கு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு என்ன தர தெரியுமா? மீட்டர் ಬೇಕப்பா, மீட்டர் ಬೇಕು அப்படின்னுவாங்க. நான் சொல்லல, சண்டை போடுறதுக்கு அப்படி கேட்கும். அப்படின்னா நீ பிசாசுல சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு மீட்டர் வேணும். அவன் வந்து அப்பப்போ மைண்டை டிவியேட் பண்ணிடுவான். அப்பப்போ வந்து உன் மைண்டு ஒரு ஒரு என்ன சொல்லுவான், நல்லா டிவி ஓடினே இருக்கும். டக்குன்னு வைஃபை கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது? நீ கிறிஸ்டியன்க கூட அப்படித்தான் நல்லா இருக்கிறாங்க, டக்குன்னு வைஃபை கட்டா நாடு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. கனெக்ஷன் என்ன ஆகுது? ஆவி உங்களை விட்டு போய்விட்டது. வேற ஆவி உங்களை வந்து என்ன பண்ணிக்குது? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவ டிவி ஓடலையா ஆஃப் பண்ணிடுவான். டிவி ஒர்க் ஆகலையா தூக்கி காலி பாடலுக்கு. அவ்வளோதான். எங்க அப்பாவுக்கு மிஞ்சுது என் லைஃப்ல ஒண்ணுமே இல்லை. அப்பா ஒண்ணுமே இல்லைப்பா. உங்களுக்கும் சொல்றேம்மா, அம்மாங்களுக்கு சொல்றேன், அப்பாங்களுக்கு சொல்றேன், கஷ்டமான வேலையை செஞ்சு தான் உன் வாழ்க்கையை நடத்தணும்னு அவசியம் இல்லை. உனக்கு முடிஞ்சிருந்த என்ன பண்ணு, செய். உனக்கு முடியாதத அவர் செய்வார். அது நீங்க முடிஞ்சது என்ன பண்ணுங்க, செய். அந்த பயத்தை தைரியத்தின் மத்தியில் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தருவா தெரியுமா? விடுதலை தருவா. ஆல்ரெடி கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? ஏய், நம்மளாம் ரொம்ப விடுதலை பெற்றிருக்கோம் பிரதர். உங்களுக்கு தெரியாது, நான் ஊழியத்தில் போகும்போதெல்லாம் சில இடத்துக்கு போகும்போதெல்லாம் கர்த்தரை நான் பார்த்து சொல்வார், பாடுற மக நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேடா, நீ எப்படி தாடா இருந்துக்க வேண்டி. நேற்று கூட ஒரு பிரதரை பார்த்தேன். ஒன்றும் இல்லை, இந்த கேம்பஸ் க்ரூசேட் எதிர்க்க பெரிய பணக்கார ஒரு பெரிய ஒரு இடத்துல கோடவுன்ல பிசினஸ் பண்ணியிருந்தார். எங்க பழைய வீட்டு இருந்தார் அவரு. நான் சாட்டர்டே நேற்று ஃபெலோஷிப் வந்து இருக்கிறேன். அப்போ இப்படி இப்படி இந்த மரத்தை பார்த்து பேசியிருந்தார். அண்ணன் நார்மலாக இப்படி வந்து நின்று சடனாக இப்படி திரும்பினாரு. ஏனாரு கிட்ட போய் பார்த்தான், இந்த மனுஷன்பா. ஏய், நீ ஏன் பிரதர் இப்படி ஆயிட்டுக்கிற அப்படின்னு. இல்லை பிரதர், கொஞ்சம் ஃபேமிலியில் சண்டை, அதனால என்ன பண்ணேன், எல்லாருக்குமே கொஞ்சம் சொத்துங்களை எல்லாத்தையும் எழுதி கொடுத்துலான்னு எழுதினேன். ஆனால் பார்த்தா எல்லா சொத்தும் அவங்க எழுதினுக்கிறாங்க பிரதர், எனக்கே தெரியலண்ணா. எங்க ஒன்று பண்ணுறியா, ஒரு 10 ரூபாய் தான் கொடுக்குறியான்னு கேட்டார். ஒரு 10 ரூபாய் கொடுக்குறியா? நான் சொன்னேன், பர்ஸ் எத்தனை இல்லை, அந்த கடைக்காரிட்ட நான் சொல்கிறேன், போய் வாங்கிக்க. ஆனால் நான் அவரை பார்த்து சொன்னேன், இந்த நிலைமையில் நான் உன்னை பார்க்குவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படியே அழுதுட்டு அந்த 10 ரூபாவை கூட வாங்கல. வாண்ட கூட நான் போகிறேன். நம்மளாம் நினச்சிக்கிறோம் நம்மளாம் நல்லா இல்லைன்ட்டு. பிரதர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்தா கம்மி அடி, 10 ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்தவங்களாம் நடு ரோட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 100 பிரச்சனை வந்து கூட கர்த்தர் உன்னை இவ்வளோ அழகாக நடத்தின்கிறாரையா. உன்னை எங்கேயாவது போய் பிச்சை எடுக்க வைக்கிறாரம்மா. நீ யார் வீட்டையாவது போய் சோறு இல்லைன்னு சொல்கிறாரம்மா. யாராவது போயிட்டு என்னை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரா இருக்கிறா. உனக்கு தாய் தகப்பனா இருக்கு. உன் பிள்ளைங்க உன்னை மறந்தா கூட இயேசு மறக்க மாட்டாருமா. உன் தாய் தகப்பன் உன்னை மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டாரியா. உன் நண்பன் உன்னை விட்டு போனாலும் இயேசு உன்னை மறக்க மாட்டாரியா. அப்படியா வச்சுக்கிறார் நம்மளெல்லாம். பணத்தை பார்த்த மனுஷன் நடு ரோட்டில் இருக்கிறான், கர்த்தரை பார்த்தவங்க நடு ரோட்டில் இல்லையா. அந்த மாதிரி கடவுளும் நம்ம கடவுளும் இல்லையா. அப்பதான் ஆண்டவர் சொல்லார், பாடுற மக, நீ அன்னைக்கு அவரை பார்க்கும்போது நீ ஏழையா இருந்த, நீ ஒண்ணுமே இல்லாத இருந்த, அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஆனா உன்கிட்ட ஒன்னே இல்லாத என்ன கேள்வி கேட்டப்ப இன்னைக்கு உன்னை நான் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறேன்னு கொஞ்சம் இவ்வளவு பாருன்றாரு. அவங்களெல்லாம் பார்த்த பிறகு தான் தெரியுது, என் கூட இயேசு இருக்கிறாரியா, என் கூட இயேசு இருக்கிறார். அந்த நம்பிக்கையில தான் டெய்லி ஓடுவேன். 3 வேளை சோறு கொடுத்துக்கிறார், வயிறு ரொப்புறதுக்கு போதும். நல்ல துணி கொடுத்துக்கிறார், ரொம்ப போதும். நல்ல குடும்பம் கொடுத்துக்கிறார், இன்னும் பெஸ்ட். நல்ல வைஃப் கொடுத்துக்கிறார், போதும். நல்ல சபை ஜனங்களை, போதும். ஒரு மனுஷனுக்கு இதோட வேறு என்னையா ஆசை, என்ன சந்தோஷம் எனக்கு சொல்ல. எனக்கு அதுக்கு தான் இவ்வளவு தைரியமா நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இயேசு உயிரோடு இருக்கிறான். தைரியமாயிரு, தைரியமாயிரு. எல்லாமே மறைஞ்சு போனாலும் கர்த்தர் ஒரு நாளும் மறைய மாட்டான்.
எல்லாரும் கை குறுகி போனாலும் கர்த்தர் கை மாற்றம் உன் மேல் குறுகி போவாது. அந்த தைரியத்தின் மத்தியில் உனக்கு என்ன தருவா தெரியுமா? விடுதலை தருவா. ஒரு மனுஷனுக்கு விடுதலை வந்துச்சுன்னா என்ன வர தெரியுமா? வெரி குட். நெக்ஸ்ட் என்னன்னு வரும்? என்ன வரமா? சமாதானம். ஃபர்ஸ்ட் தேவனை நேசிக்கிறவங்க என்னவா இருக்கும்? அவங்க மேல நம்பிக்கையா இருப்பாருங்க. நம்பிக்கையா இருக்கிறவங்க கர்த்தர் என்ன தராரு? தைரியம் இருக்கிறவங்க என்ன தருவார்? கர்த்தர் விடுதலை தருகிறார். விடுதலை தருவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன தருகிறார்? சமாதானத்தை தருகிறார். அப்பெல்லாம் நீங்க சமாதானமா இருக்கிறீங்களா? செக் பண்ணி பாருங்க உங்களை. இல்ல பிரதர், சாப்பாடு இருக்குது ஆனா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. ஏன் கவலை, வேதனை? சாப்பாடு என்னைக்கு ஒரு மனுஷன் சாப்பிடாம இருக்கிறானோ அன்னைக்கு அவன் சாவு வந்துச்சுன்னு சொல்றாங்க. நீங்க சும்மா நார்மலா யோசிச்சு பாருங்களேன். யாராவது சாவு ஸ்டேஜ்ல இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க சாப்பிட்டுங்கிறாங்களான்னு கேட்குவாங்க. பெனி கேட்டுக்கிறியா? சாப்பிட்டாங்களான்னு கேட்குவாங்க. கொஞ்சமா சாப்பிட்றாங்கன்னு. இன்னும் 2 நாள் 3 நாள் அவங்க சாகுற டைம்ல லாஸ்ட் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வேற என்ன குடிச்சுங்கிறாங்க? பால் ஒண்டி தான் குடிச்சுங்கிறாங்க. நேத்து பால் குடிச்சாங்க, இன்னைக்கு அது கூட. ஒரு உயிர் போற மனுஷனுக்கு தான் சாப்பிட முடியாது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு உயிரெல்லாம் நல்லா இருக்குது, ஆனா நீ என்ன பண்ண மாட்டேங்கிற? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற தெரியுமா? கவலை, ஃபீலிங்ஸ், கவலைகள். இதெல்லாம் பண்றவங்க எல்லாம் நீங்க ஆண்டவரை நம்பாதீங்க. நம்புறவங்களா இல்ல. ஆண்டவரை நம்புறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 1000 பிரச்சனை வரும், அப்பா கொஞ்சம் ஒத்து பசி எடுக்குது, என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். அவ்வளவுதான் மேட்ரு. குடும்பத்துல பெரிய ஃபைட் நடக்கும். ஓகே, எல்லாம் வாய் முடுங்க, பிரேயர் பண்ணலாம் வாங்க, ஷாபாரி காபாலா முடிஞ்சிச்சு கதை. டாக்டர் ரிப்போர்ட் வந்துட்டு எல்லாம் பார்த்தா, ஓ வாவ் சூப்பர்ப்பா, எல்லாம் அல்டிமேட் ஸ்கோர் வாங்கிக்கிறேன் நான். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் என்ன சொல்வார்? இன்னொரு 3 மாசத்துல உங்க எல்லாம் வெடிய போகுது. தேங்க்யூ டாக்டர். ஏன் இல்லை டாக்டர், ஜல்தி இயேசுவை போயிட்டாரு, என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டு போறதோட ஷார்ட்கட்ல நீயே அனுப்புற, சந்தோஷம் டாக்டர். ஃபெயில் ஆயிட்ட, வாவ், இது ரொம்ப அல்டிமேட். லவ்ல ஃபெயில் ஆயிட்ட, வாவ். லவ் ஃபெயிலியர்ல, வாவ். ஃபேமிலி ப்ராப்ளம், வாவ். யார் தெரியுமா இதெல்லாம் சொல்லுவாங்க? கர்த்தரை நம்பர் தான் அப்படி சொல்லுவான். சலோ பேட்டா, காத்து வரட்டும், அந்த இசை என்ன பண்ணிட்டோம், ஆண்டவர் பார்த்துக்கு வேற என்ன என்னை விட்டு எல்லாரும் போவாங்க. அது எப்படியோ ஒரு நாள் போவாங்கன்னு பைபிள் என்ன ஆயிடுச்சு? இதுக்கு மேலே நான் ஏன் பயப்படணும்? இதுக்கு மேலே நான் ஏன்? எப்படியோ நான் கீழே மண்ணில் போனால் என் மேலே 3 மண் போடுவாங்க. மண் ஆகிட்ட பிறகு அங்கே கொலா வச்சுக்குவாங்க. அந்த கொல்லையில் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அந்த மண்ணெல்லாம் என்ன மண்ணு? சாவு மண், உடும்ப சாப்பிட்ட மண். அதுக்கு தான் கை கால் கழுவாங்க. நீங்களாம் என்ன கழுவீங்க சொல்லு? இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது தான் கை கால். ஆனா எல்லாத்தையும் என்னத்த கழுவுறது? இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ கைனா கழுவு, தேசானா கழுவு, வரணும்னு இருந்தா கண்டிப்பா வருவாங்க. அல்லேலூயா. எப்படியோ ஒரு நாள் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? இப்பவே எல்லாரும் என்ன கை கழுவுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு சத்தியம். அதுக்குத்தான் நான் விடுதலையோ. சத்தியம் தெரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? ஒரு சில்லுன்னு ஒரு காஃபி குடிக்குவாங்க. எப்போ தெரியுமா? பிரச்சனை வரும்போது. ரொம்ப சண்டை நடக்கும், சும்மா ஹெவியா ரெடி ஆயிட்டு வருவாங்க. கண்ணாடி உள்ள இதெல்லாம் போட்டு காட்டுவேன். அல்லேலூயா. யாரா அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன கண்ட்ரோல் பண்ற ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பிரச்சனை நடத்தாது, தேவ சமூகத்தான் என்ன நடத்தும். நான் நினைச்சு ஒன்றும் செய்ய முடியாதியா, அவர் நினைச்சாருன்னா எல்லாமே செஞ்சிடுவாரியா. உங்க பேங்க் அக்கௌண்ட் காலியா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், ஒருவேளை காசு இல்லாம இருக்கலாம். தைரியமா போங்க, தைரியமா போங்க. சில பேருக்கு காசெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா அவங்க லைஃப் நல்லா இருக்காது. நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் படுகை என்ன இருக்குது, அப்படியே ஓடின்னுக்குது. படுகல யாரும் இல்லை,
நானும் படகு மாற்றத்தான். ஆனா காத்து மாற்றம் வருது. எங்க போனோமோ அங்க போறதுக்கு என்ன பண்ணுது, படகு இப்படி இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. இதுதான் படகு. இந்த ஒக்னேக்கலுங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ரவுண்டா ஒன்று இருக்கும் போட்டு, அது இப்படி இருக்குது. ஆனா அதை யாரும் இல்லை, அதை எடுத்துன்னு போறதுக்கு நம்மளுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏசுவை நேசிச்சிங்கன்னா இதுதான் கதி, அது தெரிஞ்சுக்கங்க. இதுதான் ரிசல்ட். காத்து வரும், அதான் தானா எடுத்துன்னு போய் பெங்களூர் கரையோரமா என்ன பண்ணுவான். நம்மளுக்கு யாரையும் நடத்துறது தேவையில்லையா? காத்தை வச்சு கூட கர்த்தர் என் ஊழியத்தை முடிக்க முடியும். உன் கூட யாரும் இருக்கணும்னு கவலை இல்லை. உன் கூட யாரும் இல்லை, இயேசு ஒருத்தர் தான். உன்னை நடத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா எந்த விதத்துல நான் கர்த்தர் நடத்துவார். எந்த வழியை கொண்டாவது கர்த்தர் உன் தேவையை கர்த்தர் போஷிக்க வல்லவரா இருக்கிறார். நான் எதுக்கு பயப்படுவேன்? என் தேவன் என்னோடு இருக்கும் போது. அவன் அல்லேலூயா. உங்க ஃபேமிலியில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், உங்களுக்கு டிவோர்ஸே நடக்காது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. கவலைப்பட்டு தான் இன்னைக்கு ரொம்ப குடும்பத்தில் என்ன சொல்லு, சண்டை. சுயமா சாஞ்சே சண்டை. பாதி மண்டைங்க போறது சுயமா தான். சுயமா போய் லோனை வாங்கிறீங்க, சுயமா போய் எங்கேயோ பெரிய ஒரு ஸ்டிக்கர் போடுவான் வெளியோ, 0 டவுன் பேமெண்ட். குடும்பத்தோட வந்து டமாரன்னு விழுங்க. நீ அப்படியே ஃபேமிலியோட ஒரு ஸ்டிக்கரை பார்த்து அப்படியே உள்ள போவீங்க. உக்காந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் பைத்தியக்காரன் இல்லை, அந்த ஸ்டிக்கரை வச்சு உங்களே என்ன பண்றான். பிரதர் பிரதாப்க்கு லோன்ல நல்லா கட்டிட்டு வந்து நின்றுக்கிறாரு, அருமையா கட்டிட்டு வந்துக்கிறாரு. எப்படி கட்டிட்டு வந்துக்கிறாரு கேளுங்க. இவர் வண்டி வாங்கி இவர் அக்கௌண்ட்ல டிடெக்ட் பண்ண மாயிடுச்சு. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அவரை வச்சு கட்டி வச்சுக்கிறாரு. அவங்க ஏன் இவர் இன்னும் கட்டல, யார் இவர் கட்டல, ஏன் இவன் கட்டலன்ட்டு இவர் அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையும் 500 எக்ஸ்ட்ரா ஏற்றினாங்க. அங்கே போய் பார்த்தா இவருக்கு தெரியாமவே 500 ரூபாய் 500. அது டிடெக்ட் பண்ணுற மெசேஜ் கூட என்ன இல்லையா, வரவே இல்லையா. நான் உக்காண்டி பேங்க்ல வாப்பா உக்கார எவ்வளோ ஆயிக்குதுன்னு பார்த்தா 22,000 ரூபாய் அவருடைய நினைவே இல்லாம அழகா பேங்க் திருடிக்கிறார். நீங்க நினைக்காதீங்க எதெல்லாம் ஃப்ரீயா வருதோ ரொம்ப நல்லதுன்னு. ஃப்ரீயா வருதுலாம் ஆபத்து இருக்கும், ஆபத்து இருக்கும். தெளிவா வாழுங்க. சுயமா போயிட்டு வாழ்ந்துடாதீங்க. சுயமா காசு சம்பாதிக்காதீங்க. ஷார்ட்கட்ல காசு சம்பாதிக்காதீங்க. ஷார்ட்கட்ல நல்ல லைஃப் வாழணும்னு நினைக்காதீங்க. எல்லாமே கடவுளை நம்பி கேளு, எல்லாமே அவரை கேளு. எல்லாமே செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரியா. உலகத்தை படைச்ச ராஜாதி ராஜா அவர். ஆமென் அல்லேலூயா. உன்னை படைச்சார்னா உனக்கு தேவையான கர்த்தர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டுக்கிறார், படைச்சி வச்சுட்டுக்கிறாரு. அது சீசன் தக்குந்த மாதிரி கர்த்தர் வந்து உன் கைக்கு சேர வைப்பார். எவ்வளோ பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்குது? ஆமென் அல்லேலூயா. கல்யாணம் ஆகாதுங்களா, ஏற்ற நேரத்தில் கர்த்தரை நம்பினேரு, கரெக்டாக கர்த்தர் கல்யாணம் நடத்துவார். வீடு வாசல் நீங்கள் யாரெல்லாம் கேட்டீங்கிறீங்க, வீடு வாசல் ஏதோ ஒன்று உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆண்டவரே எனக்கு இது ஒரு வேணும்ன்ட்டு நம்ப வர, கவலைப்படாத, நான் நம்பு. நீ நம்பினா கண்டிப்பாக கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்லேருந்து கேட்குறவங்கள, கர்த்தரை நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இஃப் யூ லவ் காட் யூ வில் ட்ரஸ்ட் காட். இஃப் யூ ட்ரஸ்ட் காட் யூ வில் நாட் ஹேவ் ஃபியர். உங்களுக்கு என்ன இருக்காது, உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்கள் எப்படி வாழ்வீங்க? தைரியமா இல்லைப்பா, ஃப்ரீடமாக வாழ்வேன். அந்த ஃப்ரீடம் உன் லைஃப்ல என்ன தரும்? வெரி குட். நல்லா வாழுங்க. விதிமுறை தெரியலனா வாழ்க்கை வாழ முடியாது. நான் நேற்று கூட சொன்னேன் ஃபெலோஷிப்பில், நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருங்க. ஒரு 30 நாள் ஃபாஸ்டிங், ஜோரா எகிரி குதிங்க, ஜோரா எகிரி குச்சினே இருங்க. என்ன ஆகுறீங்க நீங்கள்? உள்ள கூட நீங்களே என்ன ஆயிடுவீங்க? நான் ஃபாஸ்டிங் போட்டேன் நிற்கிறேன்னு நினைக்காத. ஃபாஸ்டிங் போட்டாலும் விதிமுறை ஃபாலோ பண்ணலன்னா நீ விழுந்து தான் போயிடுவாய். யாரெல்லாம் விதிமுறை ஃபாலோ பண்றீங்களோ உன் வாழ்க்கையில ரொம்ப மேல நீ வருவாய். உன் வாழ்க்கையில ரொம்ப மேல. இதுதான் விதிமுறை. இஃப் யூ லவ் காட் யூ வில் ட்ரஸ்ட் காட். இஃப் யூ ட்ரஸ்ட் காட் யூ வில் நெவர் ஃபியர் ஃபார் எனிதிங். இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஃபியர் யூ வில் ஹேவ் ஃப்ரீடம். இஃப் யூ ஹேவ் ஃப்ரீடம் யூ வில் ஹேவ் பீஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு உன் லைஃப்ல சமாதானமே இல்லை சொல்லுங்கோ. கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்கோ. அவ்வளோ தங்கோ ஆன்சர்.
என் வாழ்க்கையில சமாதானமே இல்லைங்கோ, நீங்க ஏற்று மேல நம்பிக்கையே இல்லைங்கோ, நீங்க யாரு மேலே அந்த நம்பிக்கையை வச்ச தொட்டுங்கோ, உங்க சமாதானம் யாரும் திடீர்னு போயிட்டாங்கோ. கடவுள் மேல வைடுற அவன் அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் உங்க சமாதானத்தை இழுக்கிறீங்க? இதுதான் மேட்ரு. நீ ஏன் இந்த மாதிரி அயன்கிறீங்கன்னா காரணம் கரெக்டா ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டுக்குவேன். அதுக்கு தான் எப்பவுமே சொல்றேன், வாழ்க்கையில நடந்தா நேர்த்தியா நடந்த கத்துக்க. லவ் பண்றியா அவரை, பிளைண்டா போயிடு, பிளைண்டா அவரை நம்பிடு, தைரியமா வாழ். அவர் தெரியாதது என் லைஃப்ல நடக்காது, அவர் தெரிஞ்சது தான் என் லைஃப்ல நடக்கும். ஆமென் அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லாம் எவ்வளவு செஞ்சுக்கிறார் ஆண்டவர், எவ்வளவு பேர் செஞ்சுக்கிறாரு. இன்னுமா பயம், இன்னுமா பயம். ஒரு காலத்துல நீங்க எல்லாம் எந்த மாதிரி நிலைமையில ஆண்டவர் உங்களை சந்திச்சா திரும்பிப்பார். இன்னுமா பயம், இன்னுமா கேள்வி. அன்னைக்கு நடத்தினோர், அன்னைக்கு கை பிடிச்சோரு, இன்னைக்கு கை விட்டுருவாரா? இன்னைக்கு கை விட்டுருவாரா பிரதர்? உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஆமென் அல்லேலூயா. யோசேப்போட நம்பிக்கை ஒரு நாள் என்ன ஆகல. So have peace. பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க, சமாதானமா இருங்க. நீங்க சமாதானமா இருக்கணும்னா அப்படியே கை பிடி, பிடி விடாதீங்க. கடவுள் மேல நம்பிக்கையா இருங்க. ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க, எனக்கு இழந்த சமாதானத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துட்டாரு. கேள்வியோட உள்ள வந்துக்குவீங்க, பிரச்சனையோட வந்துக்குவேன். சரீரத்தை போராட்டம், வாழ்க்கையில போராட்டம், டப்புல போராட்டம், அங்க எங்கெல்லாம் போராட்டத்தான். எல்லாம் நடக்கும், ஆனா வண்டி ஓடும். வண்டி ஓடும், பழைய வண்டி தான், ஆனா ஓடினேக்கும். ஏன்னா நல்ல மெக்கானிக்கல நம்ம வாழ்க்கைக்குது. அப்பப்ப ரெடி பண்ணி அனுப்பினே இருப்பார். ஆமென் அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்றீங்க, நான் நம்புறேன் என் கர்த்தர் ஒரு நாள் எனக்கு நல்ல கரங்களை தட்டி அந்த ராஜாக்கு நான் நம்பிக்கையாய் வாழ போகிறேன். பயமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன். விடுதலையோடு நான் ஆண்டவரை துதிப்பேன். சமாதானத்தோடு என் அல்லேலூயா. ரிகாபாலா ஷகரபாலா ஓரியா தெரேமானா சுரா கபாலா ஷியாகரபாலா ரெதரேபா கபாரபாலா. எதெல்லாம் உன்னை பயமுறுத்தி இருக்குதோ எல்லா அந்த பயத்தை நாவிய கட்டளை ரிகாபாபா லிகாராபா துரா கபாலா ரிமினி கதூரி காலாபா உரியா கரபாலா ரதா ரபா லபா. விடாத, உன்னை சோர்வுபடுத்தாத பிசாசை துரத்து, உன்னை வாழ விடாதபடிக்கு. பயத்துக்கு நேரம் எதிர்காலத்தின் பயம், வாழ்க்கையின் பயம், பணத்தின் பயம், பிள்ளையின் பயம், எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால விடுதலையோடு நான் போக போறேன். என்னை கர்த்தர் விடுதலையாக்கினா, ஆவியானவர் விடுதலையாக்கினா, என் மெய்யான விடுதலை, மெய்யாகவே என் கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். பாதாரா மானாதுரா கபாலா. விடுதலையோடு இருக்கிறவன் வாழ்க்கையில தான் சமாதானம் இருக்கும். நீங்க சமாதானத்தை இழந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? You lost your freedom. Why you lost your freedom? You lost the word of God. So you lost the freedom. ஃப்ரீடம்க்கு சின்ன வேர்டு என்ன தெரியுமா? ஃப்ரீ. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன பண்ணார்? இலவசமா கர்த்தர் ஜீவனை கொடுத்து. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. இப்போ தைரியமா வாழ்வீங்களா? எவ்வளோ பேர் பயம் இருக்குது? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? கட்டுவார். பெனி கேட்டு பாருங்க, சாட்சி சொன்னார். பெனி தம்பி பெனி 500 rupees அவர் அம்மாவுக்கு ஸ்கூல்லேயே அந்த பையன் கடன் தரணுமா இருந்துச்சான். ஃபீஸ் கட்ட முடியலன்ட்டு நம்ம 100 days ப்ரேயரில் பண்ணியிருந்தாப்புல. இங்கே தான் இருக்கிறாப்புல. ரொம்ப பழைய சாட்சி கூட இல்லை, ரீசெண்டாக திரைக்கு வந்து சில மாதங்கள் ஆனது. கேட்டு பாருங்க. ஷெர்லிமா போன சர்வீஸ்க்கு வந்துச்சு. 3.25 லட்சம் கடன். ஒரே வாரத்திலே சாப்டரை முடிச்சிட்டாரு. இன்னைக்கு உங்க வீடு எல்லாத்தையும் காலி பண்ணி கர்த்தர் எவ்வளோ நல்லா வச்சுட்டாரு. ஒரே ஒரு தொடல் போதையா, ஒரே ஒரு நிமிஷம் போது இயேசு வாழ்க்கையை மாத்துது. நீ கேட்குற எல்லாத்துக்குமே ஒரே பதில் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். டு யூ ட்ரஸ்ட் ஹிம்? எவ்வளோ பேர் நம்புறீங்க? ஆமென் அல்லேலூயா.
அப்படியே எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து